இத பாரு, அவ நிச்சயமா வேணும்னே பண்ணிருக்க மாட்டா. உங்க அக்காவும் தம்பியும் விளையாட்டா ஒரு விஷயம் பண்ண போய் அது இப்படி சீரியஸ் ஆயிடுச்சாடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எங்க அக்காவுக்கு எதுவும் ஆயிராது. அது உங்களுக்கு பிறக்க பெற பேர குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்காம கண்ண மூடாதுரா. ஏமாமா, அவங்க பண்ண கூத்தலா இருக்கட்டும், அம்மா வலியால துடிச்சது இவளுக்கு தெரியலையா? ஒரு நாள் லீவ் போட்டா என்னவா? அவங்க அம்பிட்டு சொல்லி இவ கேட்காம போயிருக்கானா? அவன் நினைச்சதுதானே நடக்கணும்னு இருந்திருக்கா? மாமா, நீ 1000 சொன்னாலும் ஏன் மனசுக்கு இது ஒப்பல. ஒருத்தங்க நல்லா இருக்காங்களா இல்ல உடம்புக்கு முடியாம இருக்காங்களான்னு பார்த்தா தெரிய வேண்டாம்? ஒரு நாள் லீவ் போட்டா எனக்கு கிரீடம் குறைஞ்சிடுமா? அம்மாதான் அம்பிட்டு கெஞ்சி கேட்டிருக்குல்ல. சரி, அது பொய்யாவே இருக்கட்டும். ஒரு நாள் கூட இருந்து பாத்துட்டா என்ன ஆயிட போகுது? அவ பக்கத்துல இல்லாதது தானே பிரச்சனை. நீ என்ன சொல்ல புரிஞ்சுக்க மாட்டியாடா முட்டாப்பையில? நீயும் உன் குடும்பம் எப்பதான் அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க போறீங்க தெரியலடா. எக்கடா கெட்டு தொலைங்க. என்ன இருந்தாலும் நீ அவங்க கூட இருந்து பாத்துருக்கலாம்ல. எங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம். ஏய், சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு நல்லவ மாதிரி நடிக்காத. அப்பதான் இதுதான் இவ குடும்ப பொறுப்பை தூக்கி சுமக்கிற லட்சணமா? இவ இதுக்கப்புறமும் படிக்க போகணுமாங்கறத நீங்க தான் அப்பதான் சொல்லணும். ஏ பரம, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அக்கா குணமாயி வரட்ட, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். இன்னும் பேச என்ன இருக்கு? அததான் எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டாலே. எனக்கு குடும்பம் எல்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல, நான் நினைச்சதுதான் முக்கியம்னு இவன் நடத்தி காட்டியிருக்கா. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். அத்தை எப்படி இருக்காங்க? அமைதியா இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எங்க அம்மாக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. இது வரைக்கும் மயக்கத்துல தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? ஐயோ, எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? டாக்டர், நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ, என்ன பேச விடுங்க ப்ளீஸ். அத்தா, இப்ப என் மனசுல நான் ஏன் ஆசையா என் கனவா நினைக்கிறது எல்லாம் நான் படிக்கணுங்கிறதுதான். ஆனா இப்ப எங்க அத்தை உசுருக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசா தெரியவே இல்லை. எங்க அத்தை உசுரை மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு. நான் என் படிப்பை தியாகம் பண்றேன். நீ எப்படியாவது அவங்க உசுரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. அவங்க கண் முழிக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா.
நீ இன்னும் 100 வருஷம் நல்லா இருப்ப. ம்? ஆமா அண்ணோ, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. ஆ, ஏக்கா என்னை விட்டு நீ போயிருவியா? இல்ல போகத்தே உன்னால முடியுமா? என்ன இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அதுக்குன்னு பேஷண்ட்டை இப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சுத்தி எல்லாரும் நிக்க கூடாது. அவங்க சரியாயிட்டாங்க தான், அதுக்குன்னு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும்? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் இருந்தாலும் சந்தோஷம் தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். அதானே. என்ன கேட்டா நீங்க இன்னைக்கு இப்பவே கூட்டிட்டு போலாமா? என்னம்மா விஷயம்? டாக்டர், எங்க அத்தைக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு எதுவும் பெருசா பாதிப்பெல்லாம் இல்லல்ல? பேஷண்டோட நேம் டீடைல் சொல்லாம எப்படிமா சொல்றது? அதான் டாக்டர், நேத்து மேஜர் அட்டாக்னு அட்மிட் ஆயிருந்தாங்கல்ல. அவங்க தான் இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சம்மா. ஷீ இஸ் ஆல் ரைட். என்னம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியும் டாக்டர். அவங்களுக்கு மேற்கொண்டு எந்த பாதிப்பும் வராம அவங்கள கவனிச்சுக்கணும் தான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். நல்லது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சின்னதா அட்டாக் ஏதாவது வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்ல டாக்டர். அவங்க டேப்லெட் ஏதாவது சாப்பிடுறாங்களா? அதாவது உங்க அத்தைக்கு சுகரு, பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைக்கு மருந்து சாப்பிடுறாங்களா? இல்ல டாக்டர், எங்க அத்தைக்கு அந்த மாதிரி எந்த வியாதியுமே கிடையாது. அவங்க பொதுவா காய்ச்சல் வந்தா கூட கசாயம் போட்டுதான் குடிப்பாக. மருந்து மாத்திரை எல்லாம் அவ்வளவா எடுத்துக்கவே மாட்டாக. என்னம்மா சொல்ற? அவங்களுக்கு இந்த அட்டாக் வந்ததுக்கு காரணமே பிரஷர் மாத்திரைய அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டதாலதான். நேத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 3-4 மாத்திரை அதிகமா சாப்பிட்டிருக்காங்க. அதுல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஹார்ட் பிளட் பம்ப் பண்ண முடியாம அட்டாக் வந்திருக்கு. நீ என்னடா மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாங்கன்ற? சம்திங் ராங். பொதுவா நம்மள சில பேரு நோய் சீக்கிரமா குணமாகணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரைய அதிகமா சாப்பிடுறது. இத்தனை லிமிட் மெடிசின் தான் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது தெரியாம அதிகமா எடுத்துக்கிட்டா மருந்தே விஷமாயிடும். அப்படித்தான் உங்க அத்தைக்கும் ஆயிருக்கு. அவங்க பிரஷர் மாத்திரை அதிகமா எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பாருங்க. என்ன பிரஷர் மாத்திரையா? எனக்கு தான் பிரஷரே இல்லையே. அதானே, என்ன புது கதை சுத்திக்கிட்டு இருக்க? அத்தை, உங்களுக்கு எதுவுமே இல்லதான். ஆனா உங்களுக்கு ஏதாவது பண்ணி என்ன சிக்கல்ல மாட்டி விடதான் சில பேரு உங்களுக்கே தெரியாம திட்டம் போட்டு இத பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, தோ உங்க மகன் வடிவேல் தான். அம்மா, இவங்க பொய் சொல்றாங்கம்மா. இவங்க மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு என்ன மாட்டி ஒண்ணு அவங்க பாக்குறாங்கம்மா. மா, நான் எதுக்குமா இப்பெல்லாம் உனக்கு பண்ணணும் சொல்லுமா? ஏய், நீ சொல்றது நெசமா? ஆமா அப்பத்தா, அத்தைய செக் பண்ண டாக்டர் ரிசல்ட் அப்படிதான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் வீட்ல வந்து பார்த்தா இவங்க ரூம்ல இவங்க சட்டையில தோ இந்த மாத்திரை இருக்கு. அதுவும் டாக்டர் சொன்ன மாதிரி 4 மாத்திரை மட்டும் இல்லாம இருக்கு. அப்பதா அவங்க பொய் சொல்றாங்க. அப்பதா அவங்கள நம்பாதீங்க. அவங்க என்ன மாட்டி விடணும்னு எங்கேயோ இருந்த மாத்திரைய என் ரூம்ல இருந்ததா பொய் சொல்றாங்க. அப்பதா நம்பாதீங்க. அப்பதா நான் எதுவும் பண்ணல. ஏய், சொல்றா சொல்றா சொல்றா
உண்மையை சொல்ல போறியா இல்லையா சொல்றா. இல்ல அப்பத்தா, நான் எதுவும் பண்ணல அப்பத்தா. அவங்க போய் சொல்றாங்க அப்பத்தா. சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல்றேன்ற. சொல்றேன். நான் தான் அம்மாவுக்கு மாத்திரைய தெரியாம டீல கலந்து கொடுத்துட்டேன். அம்மா, அம்மா அம்மா வேணாமா. அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் பண்ண? ஏன் பண்ண? அம்மா மாமா வேணாமா. என்ன கொல்ல பாத்திருக்கீங்க? எழுதுடா. ஏன்டா? ஏய் உங்ககிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ படிக்க போகணும்னா இந்த குடும்பத்தையும் படிப்பையும் சரிசமா பாத்துக்கணும்னு சொல்லி தானே நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புன. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டியா? உன்னால குடும்ப பொறுப்பை சரியா பாத்துக்க முடியல. அதுல இருந்து நீ தவறிட்ட. இனிமே நீ படிக்கலாம் போக வேணாம். ஒழுங்கா வீட்டுல இருந்து நல்ல மருமகங்கிற பேர் எடுக்க பாரு. இந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல. என் முடிவு இதான். நீ வீட்டை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அப்படி நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்பதா. நீ வாய முடி. இந்த பாரு, நீ இந்த வீட்டுல இனிமே ஒழுக்கமா இருக்கணும். அப்படி இல்ல அடிச்சு துரத்தி விட்டுருவேன் பாத்துக்க. நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? போய் வீட்டுல என்ன வேலை கிடக்குதுன்னு பொறுப்பா பாரு போ. ஏண்டா நீ ஸ்கூலுக்கு போலாம், ஆனா என் மக அமுதா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது. என்னங்கடா உங்க நாய? நான் வாத்தியாரியா? நீ வாத்தியார்னா அவ ஸ்டூடெண்ட்ரா. மாமா அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா என் மக? எல்லாருமா சேர்ந்து அவளை கட்டம் கேட்டுறீங்க. ஏண்டா அவ படிக்க கூடாது ஏன்டா தடுக்கிறீங்க? அவ படிக்கிறனால உங்களுக்கு எங்க குத்துது எங்க குடையுதுடா? சொல்றா, எங்க குத்துது எங்க குடையுது? உங்க அம்மாவுக்கு உடம்பு சேரணும்னா உங்க அக்கா தாரி வீட்டுல உட்காந்து சோத்த தின்னுக்கிட்டு தெண்டத்துக்கு தானடா இருக்க. அவள இருந்து கூட பாத்துக்க சொல்லு. ஏன்டா அமுதா புள்ள பாக்கணும்? வீணா போனவன் தம்பி இருக்கா, அவனை பார்க்க சொல்லு. எல்லாத்தையும் அவதான் பார்க்கணுமா? அவளை படிக்க விடாம அத பண்ணு இத பண்ணு. ஏன்டா அவளை டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா அவளை டார்ச்சர் பண்றீங்க? டேய் மாப்ள, அந்த புள்ள எல்லா சொத்தையும் சொந்தத்தையும் இழந்துட்டு மொத்த சொந்தமும் நாம தான் நம்பி வந்த பொண்ணுடா. அதை ஏன்டா இப்படி பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் அடுக்குமாடா? அவ இந்த குடும்பத்துக்காக பண்ணத உங்ககிட்ட திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சுடா, அழுத்து போச்சு. அவ செஞ்சதை சொல்லி காட்ட கேவலமா இருக்குடா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன்டா இப்படி நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? இந்த கொடுமையெல்லாம் பார்த்து ஒரு மனுஷன் எப்படா குடிக்காம இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு போனேன், ஃபுல்லா போட்டேன். என் மன வேதனைக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா, அதான் குடிச்சேன். வண்டிய ஏத்துறவன் வந்து அப்படியே கொண்டிருக்க வேண்டியடா. பெரிய பேசுறேன். செந்தில, நீ அவள மனசுக்கு புடிச்சு காதலிச்சு தாடா கல்யாணம் முடிச்ச. உன் மனச தொட்டு சொல்லு. அந்த அமுதா பொண்ணு மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு உனக்கு கொடுத்து வச்சுக்கணும்லடா. நீ அவளை தாண்டனாலும் பரவாயில்லடா. அவ உணர்வ கொஞ்சமாவது மதிச்சு நடந்துக்கடா. அவ மனசுல இருக்க ஆசைய தீர்த்து வைடா. அவ விருப்பப்பட்ட மாதிரி அவளை படிக்க வைடா. இந்த மாமனுக்காக
நான் சொல்றத கொஞ்சம் கேள்றா மாப்ள. அவ படிக்கிறத தடுக்காம மட்டும் இருக்கடா. அட என்ன உமானி இவளுக்கெல்லாம் போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க? அவளே இப்பதான் பட்டு திருந்தி எது தனக்கு சரியா இருக்குன்னு முடிவு எடுத்திருக்கா. இனி அவளுக்கு சமையல் கட்டுதான் உலகம். இவெல்லாம் நமக்கு ஒரு எதிரின்னு பேசிக்கிட்டு இருந்தா அது நமக்கு தானே அசிங்கம். எதிரியா இருக்க கூட தகுதி வேணும். அது கூட அவகிட்ட இல்ல. நீ வண்டியில வந்து ஏறு. சகோதரியே, செலவுக்கு எதுவும் கஷ்டமா இருந்தா தயங்காம கூச்சப்படாம என்கிட்ட வந்து கேளு. உனக்கு ஒரு யோசனை சொல்லிட்டா? நீ நல்லாவே சமைப்பல்ல. வேணும்னா ஒரு சின்னதா ஒரு தள்ளு வண்டி வச்சு பொழைச்சுக்கிறியா? நான் வேணும்னா பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றேன். வாட்டா, நல்லா திங்க் பண்ணி சொல்லு. கால சக்கரம் எப்பவுமே ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்காது. கீழே இருக்கிறவங்க எப்பவுமே கீழே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சைக்கிள்ல பெடல் கீழே இறங்குறதே வேகமா மேல வரத்துக்கு தான். அப்பதான் சைக்கிள் சக்கரம் இன்னும் வேகமா சுத்தும். கழுகு தனக்கான உணவை தனியா வேட்டையாடிதான் சாப்பிடுமா. ஆனா காக்கா தனக்கு கிடைச்சத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கும். அடுத்தவங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்கல்ல, அதுக்கு பேர்லாம் மரியாதை கிடையாது. நம்மள மதிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் மரியாதை. காலமும் மாறும், காட்சியும் மாறும். இங்க பாரு, காலம் மாறினாலும் உன் காட்சியும் கோலமும் ஒருபோதும் மாறாது. நான் மாறவும் விட மாட்டேன். வாங்க. அட ஆமாக்கா. அங்க பாருக்கா. அக்கா வா. சூப்பர். என்ன மேடம், புத்தகம் பிடிக்கிற கையால மறுபடியும் கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? என்னமோ படிச்சு பெரிய ஆளாக போறேன்னு சொன்ன, கடைசியில என்னாச்சு? நாங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. இத பார், இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கும் ஒரு வேலைக்காரி தான். அவங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணி உங்க உசுரை காப்பாத்திருக்காங்க. என்னையா சொல்றீங்க? இந்த கோயில்ல இருக்கிற அம்மனோட சக்தி எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அம்மன் கிட்ட நமக்கு ஏதாவது வேணும்னு வேண்டிக்கிட்டா அது நிறைவேற அம்மனுக்கு பதிலுக்கு நாம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. அதுவும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சதா இருக்கணும். அப்படி பண்ணோம்னா இந்த அம்மன் மன இறங்கி வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவா. அப்படித்தான் உங்க மருமக உங்க உசுரை காப்பாத்த இந்த அம்மனுக்கு தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிருக்காங்க. சாமி, அவ அப்படி என்ன தியாகம் பண்ணா? அது எப்படி முடியும்? அது அவங்களுக்கும் ஆத்தாளுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா அதோ அந்த மரத்துல சீட்டா தொங்குது பாருங்க, அதுல உங்க மருமக சீட்டு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு
அதுல அவங்க என்ன தியாகம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அப்பதா எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்க வீட்டுக்கும் வருவீங்கன்னு நாங்க ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதா நீங்க வரவே இல்லையே. அதான் சரி, உங்க வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நேரம் தான் சரியா அமையல. நேரம் அமைஞ்சா கண்டிப்பா வரேன். என்னடா பொண்டாட்டிய பேச விட்டு அமைதியாவே இருக்கியே? எப்படி இருக்கா உங்க அப்ப? இவங்க முன்னாடி நான் என்னத்த பேசுறது? அப்பச்சி நல்லா தான் இருக்க. பரவாயில்லடா, நீ உங்க அப்பன மாதிரி நல்லா தான் பேசுற. சரி, வந்த விஷயம் என்ன, அத சொல்லு. ஒண்ணு இல்ல அப்பத்தா, என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா. அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுவும் பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உள்ளு பேரம் வர விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ல. இப்படி எங்க ஜாதி வழக்கப்படி கரு உண்டாச்சுன்னா உறக்க போற குழந்தைக்கு சொந்த பந்தம்லாம் ஒண்ணு கூடி சத்து தண்ணி கொடுக்கறது தான் வழக்கம். அப்பத்தான் உறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கும். அதான் நாள் கிழமெல்லாம் பார்த்து விசேஷம் வச்சிருக்கோம். எல்லாருமே வரணும்னு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். அப்பதா அப்பச்சி கிட்டயும் சொல்லிட்டேன், அவங்களும் வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. மூத்தவ நீ முன்னாடி நிக்கணும்ல. நம்ம கோயில்ல தான் விசேஷம்லாம் வச்சிருக்கோம். அப்பதான் முறத்தவரி உங்களை இங்க வந்து கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா முன்னாடி வந்து நின்னு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தான் முத தண்ணி ஊத்தி ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என்ன, வந்து சிறப்பாவே பண்ணிருவோம். அத்தை, நீங்களும் கண்டிப்பா வந்து எங்க குழந்தைக்கு சத்து தண்ணி ஊத்தணும். ஒரு நிமிஷம். அப்பதா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லபடியா புள்ளைய பெத்தெடு. சரின்னு தோணுது. பங்காளி பகையாளி ஆகிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. அதுக்குன்னு சொந்தத்தை அப்படியே தள்ளி விட்டுற முடியுமா? சொந்தத்துக்குள்ள இருக்கிற பகையே இப்படி சின்ன சின்ன விசேஷங்களை கலந்துக்கிறது மூலமா தானே சரியா போவோம். அத வேணான்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டோம், சொந்தமும் ஒதுங்கி போயிரும்ல. அதனால நீங்க குடும்பமா அங்க போய் கலந்துக்கிறது தான் சரியா இருக்கும். அமுதா சொன்ன முடிவுதான் என் முடிவும். என்ன அண்ணா, நீ என்ன சொல்ற? பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அத்தை. அமுதாவை நீ எப்படி நல்ல மருமவளா ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் உன்ன நல்ல மருமவளா ஏத்துக்கிட்டேன். வீட்டுல இருக்கிற ரெண்டு மருமவள்களும் தங்கத்திலயும் தங்கம், சொக்க தங்கம். நீங்க இதே மாதிரியே காலங்காலத்துக்கும் ஒத்துமையா இருக்கணும், புரியுதா? அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும்.
குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு நினைக்கிறேன். பரம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு திரிஞ்ச என் பண்ணையில உன்னை வேலைக்கு சேர்த்து பெண்ட நிமித்தி விடுவேன் கேட்டுக்க. அப்பதா பாய மூடுறி. சரி, நானும் போட்ட வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவசரமா கிளம்பி வந்துட்டேன். அங்க வெள்ளாமை எல்லாம் மகசூலுக்கு தயாரா இருக்கு. ஆளு பக்கத்துல எல்லாம் ஏமாத்தி விடுவாங்க. ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன அப்பதா, என்ன அதுக்குள்ள இப்படி திடீர்னு கிளம்புறிய? அடியே, நான் எங்கடி கிளம்புறேன்னு சொன்னேன், போயிட்டு வந்துடுறேன்னு தானே சொல்றேன். இங்க பக்கத்துல தானே. அதான் உன் தங்கச்சி கூப்பிட்டு போயிருக்காளே, அந்த விழால வேலை கலந்துக்கணுமே. நம்ம குடும்பத்தை விட்டு நான் எங்க போறேன்? எந்த பிரச்சனைனாலும் நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன். அமுதா, 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 மாமா, என்ன அமுதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உன் முகத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கு. மாமா, அத்தை என்ன ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாக. ஆ, அவங்களே நான் படிக்கிறத ஏத்துக்கிட்டாக. இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ம், இப்பதாம்மா உனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. அண்ணன் உன்னை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவ நம்பிக்கைய நீதான் காப்பாத்தணும். நல்லபடியா படிச்சு ரொம்ப ஒசந்த இடத்துக்கு வந்து உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமா. ம். மாமா இல்லாத குறைய நீதாமா தீர்த்து வைக்கணும். நீ இருக்கங்கிற நம்பிக்கையில தான் நான் மேல நிம்மதியா இருக்கேம்மா. மாமா, நான் படிச்சு நல்லா வரணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்கும்மா. அம்மா அமுதா, கோவில்ல சாமிக்கு முன்னாடி மத்தவங்க கால்ல விழக்கூடாதுமா. மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னோட சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். மாமா, வாங்க வாங்க. வீடு தேடி போய் அழைச்சிருக்கு, வராம எங்க போயிடுவாங்க? சபையில என்னத்த சீரா வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வேற ஊருக்குள்ள ஒருத்தனும் பணம் தரக்கூடாதுன்னு மிரட்டில வச்சிருக்கேன். அதான் மனுஷன் என்ன பண்ணலாம்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. வாங்க வாங்க வாங்க. அவருக்கு வேணும், நல்லா வேணும். மூத்த மாப்பிள்ளையும் அமுதாவையும் தான் பெருசா தலையில தூக்கி வச்சு ஆடினார்ல. நீங்க வந்து சபையில அவரால் எதுவும் பண்ண முடியாம வெறுங்கையோட கைய கட்டி நிக்கணும்ப்பா. எல்லாரும் பார்த்து கேவலமா பேசணும். அவமானத்தை தாங்க முடியாம அமுதா துடிக்கணும்பா. சிதம்பரம் அவமானப்பட்டு வெளியே போகணும். இது பிளான் 1. பிளான் 2, அமுதாவை சபையில அசிங்கப்படுத்த இன்னொரு திட்டம் வச்சிருக்கேன்ப்பா. மொத்தத்துல அவங்க குடும்பமே இன்னைக்கு அசிங்கப்பட போறாங்க. ஜெயில இருந்து திரும்ப வந்த எனக்கு நல்ல விருந்து காத்து கிடக்குன்னு சொல்லு. வாங்க வாங்க வாங்க.